யார் எவ்வளோ தூரம் மேலே போனால் என்னங்க, எல்லாருக்கும் சிறியவன் தான் பவுல். அப்போஸ்தலன் எல்லாத்துக்கும் சிறியவன். அவன் தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தான். ஒரு நாள் வந்தது, எல்லாரிலும் பெரியவனாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அதே போல தேவன் நம்மையும் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மற்றவங்களை பார்த்து என்ன செய்யாதீங்க, பொறாம கொள்ளாதீங்க. யாராவது ஏதாவது ஒன்று சொல்கிறாங்களா, ஆசீர்வதிங்க, மனமோந்து ஆசீர்வதிங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாரு, யோபுவோடைய நண்பர்கள் யோபுவை பயங்கரமாக பேசுகிறாங்க. ஒரு நாள் கர்த்தருக்கு கோவம் வந்துருச்சு. நீங்கள் என் தாசனாக்கி யோபு பேசுறது போல் நிதானமாய் பேசவில்லைன்னு சொல்லிட்டார். இப்போ அவங்கள பார்த்து சொல்கிறார், நீங்கள் போய் என்ன செய்யுங்க, யோபு கிட்ட கேளுங்க, யோபு உங்களுக்காக என்ன செய்வான், வேண்டுதல் செய்வான். அப்படி அதோட விட்டா பரவாயில்ல. வசனம் சொல்லுது, கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். இவனை பார்த்தா நல்லா தெரியுமே, ஏன் யோபுவின் முகத்தை பார்க்குறாரு? காரணம் என்ன தெரியுமா? எல்லாம் நிற்கிறானுங்க. ஐயா நீ ஜோமனை தான் ஆண்டவர் மன்னிப்பேன்னு சொல்லிட்டாரு என்னும்போது யோபுவின் முகத்தை கர்த்தர் பார்க்குறாரு. எதுக்காகனா, பழைய கோபத்தில் பேசுகிறானா, அவங்க மேலே இவனுக்கு வெறுப்பு இருக்குதா, பழி வாங்குற சுபாவம் இருக்குதா, இல்லையா? திருப்பி ஆண்டவர் இல்லை, எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்களுக்காக யோபு வேண்டுதல் செய்தான். அப்படிதானே இருக்கு. யோபு அவர்களுக்காக வேண்டுதல், அதை தான் யோபுவின் முகத்தை பார்த்தார். அதோட தான் என்னன்னா, கர்த்தர் உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் இருதயத்தை நோக்கி பார்க்குறார். பொறாம கொள்றீங்க, நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க வெளியே நடக்கிற விஷயத்தை தான் உலகம் பார்க்குதுன்னு. வெளியே நடக்கிற விஷயத்த உலகம் பார்க்குது, உனக்குள் நடக்கிறதை கர்த்தர் பார்க்குறார். யார் மேலே பொறாம பண்ணுறீங்க, யார் மேலே இச்சையா நோக்குறீங்க, யார் மேலே கோவப்படுறீங்க, ஆண்டவருக்கு தெரியும். சில ஆட்கள்லாம் வெளியே சிரிப்பாங்க, பயங்கரமாக பேசுகிற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு தெரியுமா? வா இவெல்லாம் பேசுகிறான் நம்மக்கிட்ட அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ளே எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறதான ஒரு தேவன். கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். அந்த அடுத்து என்ன பண்ணாரான்னு தெரியுமா? யோபுவின் முகத்தை பார்த்தார். யோபு தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்களோ, மற்றவங்கள பார்த்து பொறாமப்படாமல், கோவப்படாமல், மற்றவங்க ஏதோ உங்களுக்கு தீங்கு செய்தவங்களே வந்தாலும் கூட அவர்களை பார்த்து நன்மையான காரியங்களை செய்யுங்கள். அதுதான் கர்த்தர் உங்களை உயர்த்துறதுக்கு வழி. கர்த்தர் உங்களை அது ஆண்டவரே அனுமதிப்பார். சில நேரத்தில் எனக்கு விரோதமாக பேசுனவங்கன்னு தெரியும், வருவாங்க, உட்காந்து பேசுவாங்க. என்ன அவங்க பேசுனது என் பிள்ளைகளுக்கு தெரியும், என் மனைவிக்கு தெரியும், என் நண்பர்களுக்கு தெரியும். அவங்களாம் பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்க பேசும்போது நான் உட்காந்து நல்லா தான் அவங்கள பேசி காஃபி கொடுத்து நல்லபடியாக தான் அனுப்புவேன். இது மாயமாலமே இல்லை, உண்மையாக தான் செய்வேன். அப்போ என் கூட இருக்கவங்களாம் கேட்பாங்க, அந்த ஆள் அந்த பேச்சு பேசினாப்புல உங்களை ஏன் அவரை வீட்டுக்குள்ளே விட்டீங்க அப்படிம்பாங்க. வீட்டை தேடி ஒருத்தன் வந்துட்டான், அவன் மேலே என்ன சூழ்நிலையோ கர்த்தர் என்ன பண்ண வச்சுட்டார், அவனை வர வச்சுட்டார். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. அவன் பேசினதுக்கு கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆனால் அவன் பேசினதுக்கு கர்த்தர் என்னை உயர்த்திட்டார். அவ்வளோதான். இதில் அவனை போய் நம்ம பார்க்கறதுல என்ன இருக்குது? அவன் மேலே நீங்கள் கோபம் கொண்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோபத்தில் 4 வார்த்தை பேசுனீங்க, உங்களுக்கு ஆறிடும். அதானே சொல்லுவீங்க நீங்கள், 4 வார்த்தை கேட்டால் என் மனசே ஆறும். இப்போ ஆறிடுச்சு, என்ன பிரயோஜனம்? இப்போ அவன் அடுத்து இவங்கள 4 வார்த்தை பேசி அவன் ஆறுவான். ஏன்னா இப்போ அவனுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கும்ல, அவன் 4 வார்த்தை பேசி அவன் ஆறுவான். இப்போ திருப்பி உங்களுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் மாறி மாறி கொதிச்சு ஆறிக்கிட்டே இருப்பியா. யாருக்கு பிரயோஜனம்? அதனால யாருக்கு பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அவனை அப்படியே விட்டுருங்க சொல்கிறேன். கர்த்தர் அவனோடு கூட வழக்காடட்டும். கர்த்தரை அவன்கிட்ட பேச விடுங்க. நீங்கள் இருக்கிற அமைதிக்கு தக்கதாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் உண்மையான அமைதியாக இருக்கணும். வெளியே சரி கர்த்தர் நொறுக்கட்டும், கர்த்தர் கொள்ளட்டும், கர்த்தர் குத்தட்டும், இன்னும் ஆண்டவர் செய்யாமே இருக்கிறாரு, நல்லா போயிட்டே இருக்கிறானே, ஆண்டவரே அவன் கார் வாங்குறானே, அப்படி இல்லை, மறந்துடுங்க. இதுதான் தீமையை நன்மையால் வெல்லுவது. அதனால் நீங்கள் குறைவுபடவே மாட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு நாளும் யார் மேலே என்ன செய்யாதீங்க, பொறாமை கொள்ளாதிருங்கள், கோவப்படாதிருங்க. அவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சா உண்மையாக ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, ஆசீர்வச்சிருக்கிறாரு. ஒருவேளை நமக்கு கீழே இருக்கிறவன் மேலே வருவான், அப்பையும் ஆசீர்வதிங்க. தாவீது ராஜாவானா சவுல் என்ன பண்ணியிருக்கணும், ஆசீர்வச்சிருக்கணும். ஆசீர்வதிச்சால் சவுலின் ராஜ்யபாரத்தையும் கர்த்தர் நிலை நிற்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா.